அக்கா அக்கா பால் குடுக்கா, திரும்பி அடிக்க மாட்டான். ஏய் பால்ல தர முடியாது போடா. குடுக்கா. தெரியாம தான் அடிச்சிங்களா? எவ்வளவு வலி திரும்ப அந்த முதுகுல. பால்ல தர முடியாது போடா. அக்கா நீ குண்டா இருக்கிற வலியில தாங்க குடுக்கா. நான் கிண்டல் பண்றியா? நான் குண்டா இருக்கேன்னு அவ்வளவு தெரிஞ்சுக்கா போடா. இந்த அக்கா பார்த்தா பேய் மாதிரியே இது வாங்கினா நம்ம அம்மா கிட்ட போய் சொல்லலாம். போய் சொல்லுங்க. எவன் வந்து என்ன கேக்குறா நான் பாக்குறேன். இங்க பாருக்கா, நெக்ல பேசுற வேலை இங்க வச்சுக்காத. கோழி பத்தியா திம்மா தூரத்துல என்ன பேச்சு பேசுது? அப்படியே காது பிடிச்சி திருவிடுவான். ஏம்மா கையில வச்சிருது யாரு பால்? ஏய் இருடி, இங்க சண்டை போட்டுருக்கல, அதுக்குள்ள பால் யாருதுன்னு கேப்பா. ஏ தட்சணா உங்க அம்மா கிட்ட இருந்து பால் வாங்கி கொடு. உங்க பாலைய புடிச்சு அம்மா இவ்வளவு பேசாதடி அறிவில்ல. ஏய் முன்னாடி அந்த பசங்களோட சேர்ந்து நீனு பேச கத்துக்கிட்டியா? அம்மா தப்பு, அந்த பால் குத்துது. ஐயா நல்ல பொண்ணை பெத்து வச்சிருக்கன்னு பார்த்தா உலக்கைய பத்து வச்சிருக்கான். கொஞ்சம் கூட குழைக்க தெரியாதுக்கா. பொண்ணுக்கு இருக்க அறிவுக்குள்ள உனக்கு இல்ல. பேசுற பேச்சு பாரு. பால குடியாங்க பால. ஏய் வாய் ரொம்ப அதிகம் தாண்டி உனக்கு. போய் உங்க அம்மாவை அப்பயே கூட்டுறா போ. அம்மா வேற வீட்டுக்கு போனா ரொம்ப திட்டுண்டா, என்ன பண்றது? கல்வி கட்சிலமா பாத்தியா பாக்கது அம்மா துண்டு இருக்கு விஷத்தை. ஏய் உங்களை எங்கெல்லாம் தேடி நிக்கிறேன், இங்க வந்து நான் நின்னு நிக்கிறீங்க. வாடி புள்ளைங்களை பத்தி வச்சுக்கிற புள்ளைங்க எல்லாம் பிசாசுங்களா? ஏய் என்ன வார்த்தை அளந்து பேசு. ஆமா அளந்து பேசுறாங்க. உன் பிள்ளைங்க அப்படியே அளந்து பேசுது பாரு. ஏய் அந்த சண்டை காட்சிக்கிட்ட என்ன பேசுனீங்க நீங்க? இல்லம்மா பால் அடிச்சுனா இவங்க மேல பத்துச்சுமா. ஐயா பால் அடிச்சதுக்கு இந்த பேச்சு பேச அடி வார மூஞ்சி. ஏய் யார மோரம் முடிஞ்சுங்கற? உன் புள்ளைங்களுக்கு ஒண்ணே மாதிரி சொல்லி கொடுத்துக்கற பேசுறதுக்கு? ஆமா நான் தான் சொல்லி கொடுத்துக்கறேன். சும்மா பால் ஆடுதுங்க, அது உங்களுக்கு பொறுக்கலையா? ஏய் நான் என்னடி பண்ண போறேன்? இதுங்காடி என் மேல பால் அடிக்கணும்? அம்மா அது பாஞ்சு பால்மா, அச்சா கூட வலிக்காதுமா. அடியே வலிக்காத பால் வச்சுன்னு இவ்வளவு தனவட்டல பேசுறியா நீ? நான் தரவாட்டுல பேசுறேனா இல்ல நீ தரவாட்டுல பேசுறியா? வந்து புள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லி கூட்டு போகாம நீ வந்து தரவாட்டுல பேசிட்டு நிக்கிற. ஏய் என்னடா என்ன அடிச்சாங்க? சண்டை போட்டுங்கறேன். வாக்கா நான் அப்படியே நடந்து வந்துட்டு இருந்தேனா இந்த புள்ளைங்க பேட் வாடி பால் என் மேல அடிச்சு. அத கேட்டதுக்கு என்ன பத்தி பேசுற வார்த்தைக்காரிய? ஏமா பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்ல மாட்டியா? ஏக்கா பிள்ளைங்களுக்கு அறிவுரை சொல்லலாம், ஆனா இவ சாபம் விடுறாளே. சாபம் விடுறாளா? ஏன்டி அம்மா உனக்கு இந்த புத்தியா? ஏக்கா நான் ஏக்கா சாபம் விடுறேன்? அவளோ அதை சொல்றான்னு நீ அதை கேக்குற? அக்கா பாஞ்சு பாலுக்கா நீயோட வாங்கி பாரு, அது வலியே எடுக்காது. ஆனா இந்த பிள்ளைங்களை கரிச்சு கொட்டுறா. எதை காட்டு? இந்தா வயிட்டே இல்லையா? ஏன் பைட்டு இல்லைன்னா வலிக்காதா? செம்ம வலி. ஏய் இப்ப என்னடி பால் தரவே தர மாட்டியாடி? உன் பிள்ளைங்களாம் என்கிட்ட சாரி கேட்க சொல்லு, அப்புறமா தரேன். நாங்க எதுவும் சாரி கேட்கணும், மூஞ்சிலே குத்துவேன். பாத்தியா என்னமா புள்ள வளர்த்து வச்சிருக்கனே? நடிச்சா வலிக்குதான்னு பார்த்தம்மா. உனக்கு கொழுப்பு தாக்கா அதிகமாயிடுச்சு. எனக்கு கொழுப்பு அதிகமாயி போச்சு. குழந்தைங்க கிட்ட போய் வம்பு பண்ணிக்கிற. குழந்தைங்க வந்து உன்னாண்ட சாரி கேட்கணுமா? ரொம்ப அடாடி பிச்சலாக்குறியா? ஒன்னு அடிச்சுதான் உனக்கு தெரியும், அவங்களுக்கு வந்தாதான் வழி தெரியும். சும்மா பேசணும்னு பேச நிக்காத. ஏமா அந்த பால் எடுத்துன்னு போமா, நீ அவ அப்பதான் அடாடி பிச்சவா. நான் அடாடி பிடிச்சவளா? இரு நான் நேரத்து கேக்குறேன். நோ இங்க வானா. என்னையாமா கூப்பிட்ட? யோ இங்க என்ன நடக்குது? ஸ்ட்ரைட்டா என்ன பெரிய மனுஷன் மாதிரி வர? என்னம்மா திட்டுற? அந்த நம்மவை கூப்பிச்சு. அவ கூப்பிடுவா அருவு கட்டவோ. ஏய் என்னடி என்ன அப்படி பேசுற? ஏய் அப்படிதாண்டி பேசுவான். உடிக்கினாடி கிடக்குது மரியாதை. ஏம்மா ஏன் சண்டை போற? ரொம்ப அடாவடித்தனமா இருக்க. என்ன பிரச்சனை? இந்த தம்பி கிட்ட பிரச்சனை சொன்னாக்க தீர்த்து வச்சிட்டு இருக்குது. மூஞ்சி அவ்வளவு கலையா இருக்குதா? தேங்க்ஸ்க்கா. மூதேவி தூங்கி எழுந்து அப்படியே வந்துக்கிறான். மூஞ்சி கலையாகுதுன்னு சொன்னோன்னு தேங்க்ஸ் சொல்றான் பாரு. கோ என்ன சும்மா போறவன கூப்பிட்டு வச்சு சும்மா திட்டிக்கிறீங்க? நோ நான் சொல்றத கேளுண்ணா. நான் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தேண்ணா, இந்த பிள்ளைங்க பேட் விளையாடி பால்லாலையும் முதுகுலையும் அடிச்சிருச்சுங்க. ஐயோ ரொம்ப தப்பாச்சு. இதுங்களை சீர்திருத்த பள்ளியில போடணும். என்னடா சொன்ன? சீர்திருத்த பள்ளியில போட்டா இது திருந்தலும். ஏன்டா உலக்க என் புள்ளைங்களை சீர்திருத்த பள்ளியில போடணுமா? அப்படியே வாயில குத்துனா வெத்தலை பாக்க போட்டுக்கோ. நாமா அப்படி இல்லாமன்ற, நான் ஊர்ல பெரிய மனுஷமா. என்னடா பெரிய விளக்க என்ன? சீர்திருத்த பள்ளியில என் புள்ளைங்களை போட சொல்ல அப்படியே விட்டா நினைச்சுக்கோ, மூஞ்சி பஞ்சர் ஆயிடும். என்ன அப்படி பஜார் மாதிரி பண்ற? ஏய் கையேறி பெரிய மனுஷன் பாவம். மா நீ என்ன கூப்பிட்டதும் போதும், இந்த பொம்பளை என்ன திட்டினதும் போதும், என்ன ஆளை விடுங்க. தம்பி தம்பி இரு தம்பி, என்ன நீ தப்பு தப்புன்னு கோச்சின்னு போற? என்னக்கா? வேண்டக்கா அருகுதடா உனக்கு. பஞ்சாயத்துக்கு வந்து அப்படியே பாதியிலே போற. இதுதான் கூப்பிட்டியா? என்ன நினைச்சுக்கிறீங்க? என்ன தொடர்பு கட்ட நினைச்சுன்னுக்குறோம். போயா போ. வர தேர்தல்ல எலெக்ஷன் நின்று ஊர் தலைவராகி உங்களை பாத்துக்கிறேன். நோ கன்ஃபார்மா என் ஓட்டு உனக்கு தான். வந்து இதுங்களை பழி வாங்கினா வாங்குறேன். 2 மூஞ்சில பாத்துட்டல வாங்குறேன். அண்ணா 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 நாங்க ஏதோ தெரியாம பேசிட்டோம்னா, எதுவும் மனசுல வச்சுக்காதண்ணா. தம்பி நீ கடவுள் மேல தம்பி, மனசுல எதுவும் வச்சுக்காத தம்பி. அந்த பயம் இருக்கட்டும். வாயை கொஞ்சம் அடகோடமா பேசணும்னா. சரிங்கண்ணா.
ஏக்கா வா இவர்கிட்ட கொஞ்சம் மன்னிப்பு கேட்கலாம். சரி நான் வந்துடுறேம்மா. என்ன இங்க ஏதோ நடக்கிற மாதிரி இருக்கு, நீ டக்குன்னு வீட்டுக்கு போனா. இருமா, மன்னிப்பு கேட்க வந்துடுங்க, மன்னிப்பு கொடுத்துட்றேன். சரிண்ணா, நீ மன்னிப்பு கொடுத்துட்டு பத்திரமா வீட்டுக்கு போ, நாங்க போறோம். வாடி நம்ம சீக்கிரம் வீட்டுக்கு போயிடலாம். கேளுங்க மன்னிப்ப, வருங்கால தலைவர் நான். இதோ மன்னிப்பு கேட்டுறேண்ணா. அம்மா உங்ககிட்ட எத்தனைமா பேட் இருக்கு? சரி என்னத்துக்கு பேட் வாங்குறீங்க? மன்னிப்பு கேட்கதா? கேளுங்க, டக்குன்னு கேளுங்க. கேட்கறோம்.